எவர் குரு? உண்மையை அறிந்து சிஷ்யருடைய நன்மைக்காக போராடுபவர் யாரோ அவர்தான் உண்மையான குரு. குருவானவர் என்ன செய்யணும் அப்படின்னா, சிஷ்யனுக்கு தக்க உபதேசத்தை கொடுத்து அவனுக்காகவே அல்லும் பகலும் சிந்தித்து அவனினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவன் தன்னுடைய சாதனையில் முன்னேறும் பொழுது அவனினுடைய தாமச குணங்களால் அவனுக்கு வரக்கூடிய இடைஞ்சல்களை நீக்கி மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், கை, வாய், மெய், கண், மூக்கு, செவி இப்படின்னு சொல்லப்படக்கூடிய 5 இந்திரியங்களால் அவனுக்கு வரக்கூடிய துன்பங்கள் இதை அனைத்தையும் அவனுக்கு உணர்த்தி இந்த உலகாய வாழ்க்கை நிலையற்றது அப்படிங்கிறதை உணர்த்தி மோட்ச இன்பத்தை நோக்கி அவனை நகர்த்துவதற்கு அனைத்து விதமான உதவிகளையும் எவர் செய்கிறாரோ அவரே குரு. அதே சமயத்துல குரு தனக்கு தானே ஆத்ம பரிசோதனை செய்து கொண்டு எப்பொழுதும் அழுக்கற்றவராகவும் மன தூய்மையோடையும் இருக்கக்கூடியவராகவும் இருக்கணும். அதனால யார் குரு அப்படின்னு கேட்டானா, உண்மையாக தன்னுடைய சிஷ்யனினுடைய முன்னேற்றத்திற்காக யார் பாடுபடுகிறாரோ அவர்தான் உண்மையான குரு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது.